பார்த்தீங்கன்னா தெரியும். இதுலேயும் பாருங்கள் ஏதோ 2 இது சேர்ந்து போய்கிட்டு இருக்குது. 2லேருந்து ஒன்று பிரியுதுங்க. இந்த மேலே உள்ளதை பாருங்களேன், அப்படியே பிரியுது. அதுலேருந்து புழு மாதிரி புழுங்க, புழு புழு புழு. வெல்கம் டு ஜேடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பவர்ஃபுல் லேசரை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான மைக்ரோஸ்கோப் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது லேசர் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லானது. இதை வச்சு ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். இது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி வீடியோ பார்த்துருப்பீங்க, அதுவே தெரியும். அதை வந்து பார்த்தீங்கன்னா சிரஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ராப்பாக வந்து வாட்டரை வந்து வச்சு இதை வந்து அடிக்கும் போல வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து காட்டும். இதுக்கு முன்னாடியும் வந்து ஒரு லேசர் மைக்ரோஸ்கோப் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். அந்த வீடியோவும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், 4 வகையான தண்ணி வச்சுருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மழை தண்ணி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் இருந்து எடுத்த தண்ணி, அதுக்கடுத்து மீன் உள்ள தண்ணி, இந்த மாதிரி ஏகப்பட்ட தண்ணிகள் இருக்குது. ஸோ இதுலனா வந்து பாக்டீரியாஸ்னா அது எந்த மாதிரி சோவ் ஆகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மைக்ரோஸ்கோப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியை வந்து கலெக்ட் பண்ண போகிறோம். அது எந்த மாதிரி தண்ணினா கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பாசம் பிடிச்ச தண்ணிங்க. மீன் இருக்குது பார்த்தீங்களா, மீன் உள்ள தண்ணி சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்பவே பாசம் பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியை வந்து நம்ம வந்து கொஞ்சம் மூலம் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த லெவலுக்கு வந்து நான் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்து இங்கே வந்து வச்சுக்கலாம். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மழை தண்ணி, இங்கே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அதுவும் மழை தண்ணி சுத்தமானது இல்லை, கீழே வந்து போய் வந்து கீழே பைப்பில் வந்து பிடிச்சது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் கலங்கலாக தான் இருக்கும். அதுக்கடுத்து இதில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண் கலந்த தண்ணி வந்து வைக்க போகிறோம். ஸோ அதனால் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மண்ணை வந்து எடுத்துக்கிறேங்க. ஸோ கொஞ்சம் வந்து மண்ணை வந்து பாருங்கள், மண்ணை வந்து நல்லா இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து தண்ணி வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அதனால் தண்ணியை வந்து கொஞ்சம் மூலம் வந்து நான் பிடிச்சிக்கிறேன். இப்போ பாருங்கள், மண் கலந்த தண்ணி ஆயிடுச்சு. சரி, ஓகே, இதுலேயும் கண்டிப்பாக கிருமிகள் இருக்கும். ஸோ அதனால் வந்து இதையும் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு 3 டைப்பான தண்ணி வந்து நம்மளுக்கு வந்துருச்சு. இதில் தான் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, இதை வந்து கீழே கொண்டு போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம் நம்ம. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கீழே தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் இருட்டான இடத்துல வந்து செஞ்சால் தான் நம்மளுக்கு வெளிச்சம் நல்லா தெரியும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து லேசர் எல்லாத்தையும் வச்சு இங்கே வந்து ரூமில் வந்து வச்சுருக்கோம். இப்போ பாருங்களேன், லேசர் எவ்வளோ பவர் அடிக்குதுன்னு பாருங்கள். இது வந்து பாருங்கள், லைட்டு இத்தனைக்கு லைட் இருக்குது, இருந்தாலும் வந்து பாருங்கள் வெளிச்சம் வந்து எவ்வளோ நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். சரி, ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம மழை தண்ணியை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக அந்த மாதிரி வச்சுட்டு ஒரே ஒரு சொட்டு பாருங்கள், இந்த ஒரு சொட்டு ஒரே ஒரு ட்ராப் மட்டும் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி வச்சு இதில் தான் வந்து நம்ம லேசர் வந்து அடிக்க போகிறோம். அப்போ போல் வந்து நம்மளுக்கு வந்து முன்னாடி வந்து வெளிச்சம் வந்து நல்லாவே தெரியும். அதில் வந்து கிருமிகளும் நம்மளுக்கு தெரியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா சின்ன துளியிலேருந்து வந்து அடிக்கும் போல் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப பெருசாக விரிச்சு காட்டும். ஸோ ஒரு லென்ஸ் மாதிரி இது வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அதனால் நம்மளுக்கு எல்லாமே தெளிவாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, இதை வந்து எங்கே எனக்குள்ளே நம்ம வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸ்டாண்டு மாதிரி வச்சு இங்கே எனக்குள்ளே தான் செட் பண்ணியிருக்கோம். அது போக வந்து பார்த்திங்கன்னா இங்கே முன்னாடி வந்து ஸ்க்ரீன் மாதிரி உள்ளது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக சுவர் தான். இதில் வந்து தெரிஞ்சாலே நல்லா தான் தெரியும். சரி, ஓகே, இப்போ வந்து பாருங்கள், இப்போ நார்மலாக அடித்து பார்க்குறேன். இப்போ வந்து அந்த இது வந்து வியூ வந்து தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இருக்கா, லைட் ஆஃப் பண்ணோமோ நல்லாவே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து மழை தண்ணியில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் வந்து இங்கனக்குள்ளே கரெக்டாக வர மாதிரி இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சிரஞ்ச் வந்து அந்த இது வந்து சைஸ் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது பெருசாக தெரியுது பார்த்தீங்களா? சரி, ஓகே, இங்கே தான் வந்து நம்மளுக்கு அந்த டிஸ்பிளே வரனால நம்ம இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் வந்து லேசர் வந்து அடிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எந்த மாதிரி வந்து இருக்குன்னு மட்டும் சொல்லி பாருங்கள். இப்போ வந்து நான் பர்டிகுலராக வந்து கரெக்டாக வந்து லேசர் வந்து பாயிண்ட் வந்து அடிக்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்களேன், பர்டிகுலராக வந்து எவ்வளவு அந்த இதில் தண்ணியில் டஸ்ட்டாக அது இல்லைன்னா பாக்டீரியாஸ் இப்போ வந்து மூவ் ஆகி ஓடுது பார்த்தீங்களா, ஒரு பிளாக் கலர். அதுனா கண்டிப்பாக வந்து எதாவது கிருமிகளாக தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளவு இருக்குங்க இந்த தண்ணியில். பாருங்களேன், மழை தண்ணி வந்து கீழே எத்தனைக்கும் பட்டுட்டு வந்தது தான். பாருங்கள் எவ்வளவு கிருமிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும். எவ்வளோ ரவுண்ட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள், எவ்வளவு மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இத்தனைக்கும் வந்து கொஞ்சம் இப்போ தான் ரீசெண்டாக பிடிச்ச தண்ணிங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து தண்ணியிலேயே இவ்வளவு இது இருக்க தான் செய்யுது. ஸோ அதை தான் வந்து நம்மளுக்கு நல்லா தெரியுது. இந்த லேசர் வந்து அடிக்கும் போல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பவராக இருக்குங்க, வெளிச்சம் வந்து நல்லா தெரியுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா தெளிவாக நம்மளால் பார்க்கவே முடியுதுங்க. இப்போ பாருங்களேன், இப்போ பாருங்கள், நல்லா தெரியுது, சூப்பராக தெரியுது. நம்மளுக்கு வந்து எல்லாமே அழகாக வந்து நம்மளுக்குனால பார்க்கவே முடியுதுங்க. அந்த ஒரு சின்ன துளியிலேயே நம்மளுக்கு இவ்வளோ இருக்குது பாருங்கள். இப்போ நல்லா தெரியுது பாருங்கள், அந்த சைடு ஓரத்தில் அந்த இதுனா பாருங்களேன்.
சூப்பராக இருக்குது. இப்போ வந்து பார்த்துருப்பீங்க மழை தண்ணியிலே எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிரஞ்சில் உள்ள தண்ணியை வந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு வேறு சிரஞ்ச் வந்து நான் எடுத்துக்கிறேன். எடுத்து அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீன் உள்ள தண்ணியை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம், பாசம் கலந்த தண்ணியை. சரி ஓகே, இதை வந்து எடுத்துகிட்டு வேறு எது மாற்றிக்கிறேன். நான் நினச்சே பார்க்க முடியலங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா மழை தண்ணியில் வந்து கம்மியாக தான் இருந்திருக்கு. இந்த தண்ணி பாசம் பிடிச்ச தண்ணியில் வந்து எவ்வளவோ இருக்குங்க பாருங்கள். என்னாலேயே நம்ப முடியல, அவ்வளோ இருக்குது. இருங்க நான் கொஞ்சம் ஸ்டெடியாக வச்சு காட்டுறேன் உங்கள்கிட்ட. பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்களேன். எவ்வளோ தான் அலக்கலக்காக ஓடுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இது கண்டிப்பாக ஏதாவது பாக்டீரியாஸாக தாங்க இருக்கும். ஒன்று பிளாக் கலரில் ஒன்று நின்றுக்கிட்டே இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கடுத்து அங்கிட்டு சுற்றி உள்ளதுன்னா பாருங்கள், எல்லாம் அங்கங்கே மூவ்மெண்ட் ஆகிக்கிட்டே இருக்குங்க லேசர். இது வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான லேசர்னால அங்கே ஹீட் வந்து கண்டிப்பாக ப்ரொடியூஸ் ஆகும் தண்ணியில். ஸோ அதனால் கூட அது வந்து அந்த அங்கிட்டு இங்கிட்டுன்னு மூவ்மெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கலாம். பாருங்களேன் செம்மையாக இருக்குல்ல, பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குங்க. இவ்வளோ தண்ணியில் நம்ம கண்ணில் பார்க்க முடியாத அளவு இதை கூட நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அந்தளவுக்கு இருக்குது. ஸோ இது கொஞ்சம் நல்லா வெளிச்சமாக தெரிகிறனால எல்லாத்தையும் நம்மளால் கண் கூட வந்து பார்க்க முடியுது. எவ்வளவு மூவ்மெண்ட்டில் இருக்குதுன்னு பாருங்கள். அங்கங்கே ஓடிக்கிட்டே இருக்குது பாருங்களேன். அதுதான் அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்குது. சில இது அப்படியேவும் ஒரே இடத்துல நிற்கிது. ஆனால் வந்து ஏகப்பட்டது இருக்குங்க, பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது. பாவம் மீன் வந்து பாசம் பிடிச்ச தண்ணினால இவ்வளவு இது வந்து சேர்ந்து தாங்க இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம இது பண்ணணும். சுற்றி வந்து பார்த்துருப்பீங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். சரி ஓகே, இந்த தண்ணியை பார்க்கையே எனக்கு மிரண்டு போயிட்டேன், அந்த லெவலுக்கு இருக்குங்க அந்த இதில். சரி ஓகே, இதை வந்து தண்ணியை வந்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து மண் கலந்த தண்ணி வச்சோம் பார்த்திங்களா, அந்த தண்ணியை வந்து எடுக்க போகிறோங்க. இது பார்த்திங்கன்னா தெரியும், மண் கலந்த தண்ணி. கொஞ்சம் இதில் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறதுக்காக. இப்போ வந்து அது இதுலேயும் ஒரே ஒரு ட்ராப் வர மாதிரி நான் செட் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு. அவ்வளோதான், செட் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் அடிக்கிறேன். எப்போ பயங்கரமாக இருக்குங்க. கண்ணால் பார்க்கவே முடியலைங்க, அந்த லெவலுக்கு இருக்குது பாருங்களேன். அது அந்த லேசர் பாயிண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த இதே தெரிய மாட்டேங்குது, அந்த லெவலுக்கு வந்து இருக்குது பாருங்கள். கொய கொய கொய் 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 கொயன்னு உங்களுக்கே தெரியும் மண் கலந்த தண்ணியில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஏன்னா மண்ணில் எவ்வளவோ பாக்டீரியாஸ் ஏதாவது ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த அந்த அடுக்கே இல்லாத அளவுக்கு இருக்குங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு இருக்குது. அப்பா, மண்ணில் வந்து இவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். நம்ம போன இதில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ லேசர் அடிக்கும் போல் வந்து நம்மளுக்கு தெரியலை. ஆனால் வந்து இந்த இதில் வந்து பயங்கரமாக காட்டி தந்துருச்சுங்க பாருங்களேன். போன தடவை இதில் வந்து பார்த்திங்கன்னா இதை காட்டும் போல் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று பிளர்ராக தெரிஞ்சிச்சு. ஆனால் வந்து இதில் இவ்வளோ இருக்குங்க. தண்ணி கலந்தனால சில இது வந்து இருக்குது. ஒரு ஸ்ட்ரக்சரே இருக்குது, ஒரு ஸ்ட்ரக்சரே ஃபார்ம் ஆயிடுச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். இதுலேயும் பாருங்கள் ஏதோ ரெண்டு இது சேர்ந்து போய்கிட்டு இருக்குது. ரெண்டுலேருந்து ஒன்று பிரியுதுங்க. அந்த மேலே உள்ளதை பாருங்களேன், அப்படியே பிரியுது. அதுலேருந்து புழு மாதிரி புழுங்க, புழு 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 ஒரு சின்ன புழு, நம்ம கண்ணுக்கு தெரியாத புழு தாங்க மேலே போச்சு. இந்த பாருங்க மேலே 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 நழுவிட்டு ஓடுது பாருங்கள், ஓடிடுச்சுங்க அது அந்த புழு. அது ஒரு புழுங்க, ஆனால் கண்ணுக்கே தெரியாத புழுங்க நம்மளுக்கு. இதை நம்மளால் பார்க்க முடியாது, அது எந்த வகையான புழுன்னு தெரில. பாருங்கள் இங்கே ஒரு இது வந்து போய்கிட்டு இருக்குது. இது கொஞ்சம் தெளிவாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம பார்த்துருந்துருக்கலாம், அந்த லெவலுக்கு இருக்கும். எப்பா நினச்சே பார்க்க முடியல. இதுதான் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்ததுங்க. ஒரு சின்ன புழுவே நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு கண்ணால். சரி ஓகேங்க, இதை வந்து நம்ம வந்து அதிலே ஊற்றிக்கலாம். இப்போ வந்து அதில் பார்க்கலாம். அப்பா, சாம்பல் கலந்த தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்டு தாங்க இருக்குது, பார்த்தாலே தெரியுது. மூமெண்ட் வந்து எதுவுமே நல்லா தெரியலை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாம்பல் வந்து அந்த கலந்த அந்த இது ரொம்ப இருக்குங்க, ரொம்ப கொயன்னு இருக்குது. நம்ம அதை கலந்த தண்ணியில் வேணால் ஏதாவது இருக்கலாம், ஆனால் பயங்கர டஸ்ட்டாக இருக்குங்க. அந்த பிளாக் கலரு இப்போ தெரியுதுங்க. அந்த இதில் வந்து தண்ணியில் பார்க்கும்போது மங்களாக தான் தெரிஞ்சே தவிர அந்த கார்பன் வந்து சின்ன சின்னதை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்க்க முடியுது. ரொம்ப துகளாகவும் அவ்வளவு இருக்குது, கொயன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த லெவலுக்கு இருக்குங்க. பாருங்கள் கொயன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதனால தான். ஸோ இந்த லேசரில் வந்து பார்க்கும்போது நல்லா தெரியுது. இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாருங்களேன், இது வந்து பார்த்திங்கன்னா மழை தண்ணி, சும்மா நார்மலாக அதுவும் கீழே வந்து பட்டுட்டு வந்த மழை தண்ணி தான். ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா தெரியும் நிறைய டஸ்ட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, பாக்டீரியாஸும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீன் கலந்த பாசம் கலந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது. அந்த இது மூமெண்ட் வந்து நல்லா தெரியும், ஒன்றுலேருந்து ஒன்று பிரிகிறது இதெல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தண்ணி, இது வந்து பார்த்திங்கன்னா மணல், அதாவது மண் கலந்த தண்ணியில் வந்து புழுக்கள் இருக்கிறதே பார்க்க முடிஞ்சிச்சுங்க. ஒரு புழுவே நெளிஞ்சிட்டு போச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு புழு கூட இல்லைங்க. ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப சின்ன, கண்ணுக்கே தெரியாத புழு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பார்க்க முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா
சொன்னேன் பார்த்தீங்களா, சாம்பல் கலந்த தண்ணி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு மட்டும்தாங்க கண்ணுக்கே தெரியுது, அந்த கொயன்னு. ஆனால் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் தண்ணி மாதிரி தான் இருக்குது. அதாவது அழுக்கடைஞ்ச தண்ணி மாதிரி இருக்குது. ஆனால் வந்து அந்த லேசர் அடித்து பார்க்கும்போது அதோட அடர்த்தி வந்து தெரியுது, நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த இதை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணியிருக்கோம். இந்த பவர்ஃபுல் லேசரை வச்சு வேறு என்ன இந்த மாதிரி மைக்ரோஸ்கோப்பில் என்னென்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை யூஸ் பண்ணி வந்து அடுத்த ஒரு சீக்கிரம் வந்து இந்த சீரியஸை வந்து கண்டினியூ பண்ணுறேன். அது இல்லைனா என்னென்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கண்டிப்பாக காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா? அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லேசரை யூஸ் பண்ணி வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்களா எவ்வளோ கிருமிகளை வந்து தெரிஞ்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, எல்லா இது தண்ணியிலையும் வந்து கிருமிகளை வந்து இருக்க தான் செய்யுது. அதை வந்து நல்லா பிரைட்டாக வந்து இது காட்டுச்சு. இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டிம்மாக தான் காட்டுச்சு. ஸோ இது பவர்ஃபுல் லேசரில், ஸோ அதனால் நல்லா பிரைட்டாக சூப்பராகவே காட்டுச்சு, நல்லாவும் பார்க்க முடிஞ்சிச்சு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.